அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற செந்துறை கிராமத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் ஆந்திராலேருந்து உங்கள் தமிழ் பொண்ணு பேசுகிறேன். நம்ம ஊர் செந்துறைக்கு எப்படி பேர் வந்துச்சு தெரியுமா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம பூமி முழுக்க செந்நிறம் செம்மண்ணும் நல்ல நீர்வளமும் தான் கொட்டி கிடந்துச்சான். அது போக கருங்காலி வேங்கை மாதிரியான செந்நிற மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தனால சென்மை கூட்டல் துறைன்னு சேர்ந்து செந்துறைன்னு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த இடத்த நெய்வண்ணன்னு கூப்பிடுவாங்களாம். அப்புறம் காலப்போக்க அது மாதிரி செந்துறையாக மாறிடுச்சு. சோழர்கள் மற்றும் பழுவேட்டையர்கள் காலத்தில் நம்ம ஊரை ஆண்ட சிற்றரசர்கள் பல கட்டமைப்புகளை உருவாக்குவதோடு நம்ம வரலாற்று சிறப்புமிக்க செந்துறை மகாதேவர் கோவிலும் வந்த பிறகுதான் இந்த ஊர் இன்னும் நல்ல கெட்டியாக நிலைச்சிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, சோழர்கள் காலத்தில் நம்ம ஊர் பௌத்தவ மதம் பரவி இருந்திருக்க அடையாளம் சில புத்தர்கள் சில கிடைச்சிருக்கு. சரி, இங்கே இருக்கிற கோவிலை பற்றி சொல்லலாமா? ராஜராஜ சோழன் காலத்தை சேர்ந்த பிரசித்த நாயக உடனுரை சிவன் தாண்டேஸ்வர கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இதோட ஸ்பெஷல் என்ன? ராஜராஜ சோழனின் அக்காவான குந்தவை நாச்சியார் நேரில் வந்து இந்த கோவிலை சிறப்பிச்சு கருப்பாயிரம் ஐயனார் கோவில் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அங்கே இருக்கிற காடுகளை மக்கள் தெய்வமாக நினச்சி ரொம்பவே பத்திரமாக பாதுகாத்துட்டு வராங்க. இதோட பெருமை எங்கே போயிருக்கு தெரியுமா? நேஷனல் லெவலில் இருக்கிற CBSE 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் நம்ம ஊர் காட்டையை பற்றி பாடமாக போட்டிருக்காங்க.